கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஆண்டவருடைய தோற்றமாற்ற விழா பல உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்கிற அங்கீகாரம். நாம் ஒவ்வொருவரும் கூட கடவுளுடைய அன்பு மகனாக மகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மாட்சியில் பங்கு பெறுகிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவினுடைய பாடுகளில், அவருடைய துன்பங்களில், அவருடைய மரணத்தில் பங்கெடுக்க வேண்டும். அதாவது நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் சந்திக்கின்ற துன்பங்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், வேதனைகளை ஆண்டவருடைய திருப்பாடுகளுக்கு ஒப்புக் கொடுத்து துணிவோடும் சவாலோடும் அவற்றை எதிர்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதோ இந்த தோற்றமாற்ற விழாவில் நாம் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என பிரியப்படுகிறோம்? நம் உள்ளம் எதை நோக்கி மாறுபட துடிக்கிறது? நமக்கு இருக்கிற தீய பழக்கங்கள் என்ன? நமக்கு இருக்கின்ற தேவையில்லாத நம் வாழ்க்கைக்கு இழுக்கை தேடி தருகின்ற எந்த செயலை நாம் விட்டுவிட வேண்டும்? ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? ஆண்டவர் என்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது என்னை குறித்து அவருடைய இதயம் துயரப்படுகிறதா? சிந்தித்து பார்ப்போம். மனம் மாறுவோம். ஆண்டவருக்கு உகந்த மகனாக மகளாக வாழ்ந்து இறை ஆசீரை பெற்று அவரின் சாட்சியாக இருப்போம். ஆமென்.